ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய vlog தான் எடுக்கிறோம். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் கல்யாணத்துக்கு போகிற மாதிரி ஒரு vlog போட்டிருந்தோம் தெரியும். அவங்க வந்து இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வராங்க. புதுமண தம்பதிகள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து விருந்துக்கு வராங்க. ஸோ இன்றைக்கி அந்த vlog தான் கவர் பண்ண போகிறோம். என்னென்ன சமைக்க போகிறோம், அவங்க வந்தோடனே சாப்பிட்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ பின்னாடி என்னடா நடந்துட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம க்ளோரியா இருக்காங்க, மேடம் க்ளோரியா. அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. என்ன மேடம் பண்ணுறீங்க? நான் அந்த கோட்டிக்கிட்டு இருக்கேன் அம்மா. தேங்க்யூ ஸோ மச். பாப்பா வந்து நான் அந்த மாதிரிலாம் சொன்னேன்னா அடிக்கடி எனக்கு ஹெல்ப் பண்ணுவாள். ஸோ அவங்க தான் இன்றைக்கி வந்து வீடு ஃபுல்லாக கூட்டுறாங்க. கூட்டிட்டு நீட் பண்ணுவாங்க. சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுவியா? ஆமாம். என்ன ஹெல்ப் பண்ணுவ? நீங்கள் ஏதாவது ஒரு ஹெல்ப் என்னை பண்ண சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என்ன ஹெல்ப்பு? நீங்கள் சொல்லணும், எனக்கு தெரியல. நான் சொல்லவா? ஆமாம். சரி, ஓகே. ஆனியன்லாம் கட் பண்ணி தருவியா? புதினா உரிச்சு தருவியா? சரி, ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கதம்ப சாம்பாருங்க. மோஸ்ட்லி நிறைய பேர்த்துக்கு கதம்ப சாம்பார் தெரிஞ்சிடும். கடலை நான் ஊற்றிருக்கேன். நான் வெங்காயத்தை போடுறேன். வெங்காயம் தான். மீதி சின்ன வெங்காயத்தை நம்ம கடைசியாக தாளிப்போம்ல, அப்போ போட்டுக்கலாம். பூண்டு, எல்லா காயும் போட்டு சமைக்கிறது தான் கதம்ப சாம்பார். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி போட்டுடலாம். இதுலேயே வந்து நீங்கள் கல் உப்பு போட்டுருங்க. மேக்ஸிமம் தூள் உப்பு அவாய்ட் பண்ணுறது நல்லது. கேரட், முருங்கைக்காய், கேப்சிகம், அப்புறம் சவ், அப்புறம் வந்து ஒரு 2 கத்திரிக்காய் இருக்குது. அவரைக்காவும் சாம்பாரில் போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சரி, கரெக்டாக தான் இருக்கும். கொஞ்சம் அவரைக்காய் நல்லா இருந்தது. அந்த அவரைக்காய் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் தான் நான் வச்சு உள்ளே சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் ரொம்ப திக்காக க்ரீன் ஆயிடுச்சு, ஏன்னு தெரில. இதெல்லாம் நல்லாயிருக்கு. தோல் இதாகிடுச்சு. ஒரு வேளை இதை நான் சரியாக ஸ்டோர் பண்ண தெரியலையான்னு எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதாவது டிஷ்யூ பேப்பரில் வந்து ரேப் பண்ணி, இல்லைனா அந்த மாதிரி பார்க்கணும். ஒரு வேளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஸ்டோர் பண்ணக்கூடாது போல். ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கத்திரிக்காவை அப்படியே கட் பண்ணி உள்ளே போட்டுருங்க. இந்த சாம்பார் இப்படி கலர்ஃபுல்லாக பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குல்ல. ஓகே, மசாலா போட்டுருவோமா? மஞ்சள் தூள், பருப்பு தனியாக வேக வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள். அவ்வளோதான். நான் சாம்பார் தூள் அந்த மாதிரி போட மாட்டேங்க. கடையில் வாங்குறேன்னா நம்ம சக்தி மசாலாவோட சாம்பார் தூள் ரொம்ப பிடிக்கும். நல்லா காரசாரமாக இருக்கும். புளியை ஊற்றிடலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பச்சை தண்ணியில் ஊற்றலாம். ஒன்ஸ் காயெல்லாம் போட்டு கொதித்ததுக்கப்புறம், பருப்புலாம் ஊற்றுனதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும். சுடு தண்ணி தான் கலக்கணும். ஸோ சீரகம், மிளகு வந்து ஒரு 2-3 போட்டுக்கலாம். சாம்பாருக்கு பெருங்காயம் கண்டிப்பாக தேவை. ஸோ எல்லாத்தையும் போட்டாச்சு. இன்னொன்று நான் ஆட் பண்ணுவேன். எங்கள் அம்மா ஆட் பண்ணுவாங்க. சாம்பாரில் போய் யாராவது இஞ்சி போடுவாங்களாங்க? என்னங்கங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் போட்டு பாருங்கள். ஆனால் இது நீங்கள் எப்போ போடணுன்றதும் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எண்ணெயில் வதக்கும் போது இதை போடக்கூடாது. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு சாம்பார் வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆயிரும். ஸோ இது அந்த டைமில் போடுறது கிடையாது. நீங்கள் தட்டிலாம் போட வேணாம். இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. இது 2 ஸ்லிட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொதிக்குது பார்த்தீங்களா? இந்த டைமில் இது 2 போட்டுருங்க. ஹீட் எசன்ஸ் அதில் இறங்குமா? நீங்கள் சாம்பார் சாப்பிடும்போது அந்த தட்டில் கிடச்சிச்சின்னா அது வாயில் போட்டு அந்த ஜூஸ் அப்படி இறக்கி பாருங்கள். அந்த சாம்பார்லேயே ஊர்னு அந்த இஞ்சி வந்து வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ மட்டனை வந்து நான் வேக வச்சுக்க போகிறேன். ரொம்ப தண்ணியெலாம் நான் ஊற்ற மாட்டேன். ஏன்னா நான் மட்டன் சுக்கா தான் செய்ய போகிறேன். மஞ்சள் தூள், கல்லுப்பு. ஸோ இது வேகும்போது 1 டீஸ்பூன் கிட்ட வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். இங்கே மேடம் எப்படி கொதிக்கிறாங்க பார்த்தீங்களா? சும்மா வேறு லெவலில் கொதிக்கிறாங்கல்ல, அழகாக இருக்குது பார்க்க. மாவாட்டினேன்ல, ஃபுல்லாக பொங்கிருச்சு. எப்படி பொங்கியிருக்கு பார்த்தீங்களா? எப்படி இருக்குது பாருங்கள், க்யூட்டாக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி பார்க்க.
ப்ரான்ஸ் வந்து அதுவே க்ளீன் பண்ணி ஜெயா க்ரோசரில் வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறது தான் பெரிய தலைவலியாக இருக்குது. நம்ம ஜிபின் வந்தபோது செஞ்சோம் தெரியுமா, அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இவங்க நரம்பு எடுத்தாங்களான்னு டவுட்டாக தான் இருக்குன்னு எடுக்கல பார்த்தீங்களா. இது நிறைய பேர் எடுக்கவே மாட்டாங்கங்க. எப்படி இதை எடுக்காமல் சாப்பிட்றாங்கன்னு தெரில எனக்கு. இதை கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லுவாங்க. நான் சம்டைம்ஸ் யோசிப்பேன், இப்போ இந்த ஒன்று எடுக்கிறதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, இப்போ கடையிலலாம் போய் சாப்பிட்றோம் இல்லை கல்யாணத்துலலாம் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலே எடுத்திருப்பாங்களா? அவ்வளோ கிலோவாக செய்வாங்க. எனக்கு இந்த டவுட் ரொம்ப நாளாக இருக்குது. அவங்களாம் இந்த மாதிரி நம்மளை மாதிரி பொறுமையாக ஒன்றுக்கும் இருக்க அந்த கருப்பு கலரில் இருக்கிறதெல்லாம் எடுப்பாங்களா, இல்லைனா அப்படியே போட்டு செஞ்சுருவாங்களா? நம்ம தான் தேவையில்லாமல் எடுத்துகிட்ருக்கோமான்னு தெரியல எனக்கு. நான் யூஸ்வலாக முன்னாடி பின்னாடி 2 பக்கமுமே எடுப்பேன். இப்போ வந்து நம்ம இதுக்கு மசால் வந்து போட்டு பிரட்டி வச்சிடலாம் உள்ள ஃப்ரிட்ஜில். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், ஒரு 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், அரிசி மாவு ஒரு டீஸ்பூன், உப்பு வந்து போட்டுக்கோங்க தேவையான அளவு என்னென்னு கேட்பீங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதை நல்லா பிரட்டி விட்டுறலாம். ப்ரானே உங்களுக்கு தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும், அதனால் நீங்கள் நிறைய தண்ணி போட்டிங்கன்னா மசால் ஒட்டாது. அதனால் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழிச்சு அது அப்படியே உறிஞ்சிரும், ப்ரான் வந்து உறிஞ்சிரும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் போட்டு, ஸோ ஒரு 1/2 லெமன் போதும், ரொம்ப போட வேணாம். ஓகேவா? போட்டாச்சு. ஸோ சிக்கனை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிரேவிக்கும் கொஞ்சம் பிரியாணிக்கும் வச்சுட்டேன். இப்போ மீதி இந்த சிக்கனெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் மேரினேட் பண்ணி அவனில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டைலில் பண்ணலாம். ஓகேவா? மஞ்சள் தண்ணியில் குளிப்பாட்டியாச்சு சிக்கனை. ஏதோ ஃப்ரையோ ஏதோ பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். சிக்கனில் நல்லா கழுவுனதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்குங்க. ட்ரை பண்ணிவிட்டு தான் நீங்கள் மசால் போடணும், அப்போ தான் மசால் உங்களுக்கு ஒட்டும். க்யூட்டாக இருக்குது இந்த லெக்கு, குட்டி கோழி போல் நல்லா இருக்குது சிக்கன். அக்கினோ பைனாப்பிள் சிக்கன் ரொம்ப பிடிக்கும், அதோட குவாலிட்டி சூப்பராக இருக்கும். சிக்கனோட அந்த பீஸ் சவக்குன்னு இல்லாமல் செம்ம ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸு. ஸோ எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகட்டும். இது வந்து ஸ்மோக்டு பேப்ரிக்கான்னு சொல்லி நம்ம கடையில் கிடைக்கும். கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர், ஒயிட் பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் லைட்டாக. இது வந்து ஒரிகனோ லீவ்ஸ். இது க்ரீக் யோகர்ட் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, நார்மல் தயிர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். ஸோ நம்ம வீட்டிலையே வந்து ரோஸ்மெரி இருக்குது, ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், அதோட ஸ்மெல்லே ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. இதை வந்து நம்ம அவனில் தான் வைக்க போகிறோம். ஸோ கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி, அப்புறம் லைட்டாக எண்ணெய் போடணும், ஒரு மூடி ஆயில், கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மட்டன் நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன், ரொம்ப நேரமாக இருக்குல்ல. தாளிப்பு பண்ணிடலாம். சாம்பாருக்கு மீடியம் பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தாங்க. மஞ்சள் தூள், மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் போட்டுக்கோங்க. உப்பு இதில் போடுறேன், அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம், போதும். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் கலந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க. இதில் தக்காளியை போட மாட்டோம், கர்டு ஒரு டீஸ்பூன் போதும். 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருங்க. 2 விசில் வேகட்டும். ஓகேவா? சின்ன வெங்காயம், ஸோ மணி பாருங்கள் என்ன ஆயிடுச்சுன்னு. மணி வந்து 12:30, 2 o'clock நான் செஞ்சிருவேனான்னு எனக்கே தெரியல, பார்ப்போம். எல்லாம் மசால் போட்டுடலாம். ஓகேவா? இது ஸ்லோவாகவே குக் ஆகட்டும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்க இந்த சிக்கன். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா
எண்ணெய் ஊற்றுறேன். சோம்பு, வத்தல், வெங்காயத்தை போட்டுடலாம். வேறு எதுவுமே இதில் இல்லை. இது ஸோ இதை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு சிக்கனை வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் இதெல்லாம் மூடி நான் ஒரு 220க்கு வச்சுருக்கேன். இது மேலேயும் கீழேயும் ஹீட் ஆகிற அந்த கன்வென்ஷன் மோடில் வச்சுருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ்க்கு வச்சுட்டு திரும்ப நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? கொட்டிடலாம். இதை வந்து நம்ம நல்லா சிம் பண்ணிவிட்டு அது அப்படியே சிம்மிலே வைக்கட்டும். ஸோ இதில் 2 டம்ளர் எடுத்து அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு தண்ணி அளந்தெல்லாம் ஊற்றிட்டேன். இதில் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் பிரியாணிக்கு. அண்ட் இது வந்து பாதி முடிஞ்சு கீழே வேலை ஒன்று கலக்க பாருங்கள். நான் அப்படியே வந்து இது பிரிப்பு போட்டுப்போம். ஓகே, திரும்ப ஒரு 20 நிமிஷத்துக்கு இல்லை 15 நிமிஷத்துக்கு வைக்கலாம். ஸோ நம்ம ரைஸ் ஆல்ரெடி செய்கிறோம் இல்லைங்க, மற்றதெல்லாம் செய்கிறனால இப்போதைக்கு நம்ம வந்து சீரக சம்பா இருக்குல்ல, இதில் வந்து 1 டம்ளர் மட்டும் வச்சுக்கலாம். ஓகேவா? கரெக்டாக இருக்கும். ஸோ ரைஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை நான் கழுவிட்டு ஊற வச்சிடலாம். ஓகேவா? நம்ம அப்போ தான் டக்குன்னு செய்ய முடியும். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ இப்போ என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரான் தாங்க லேட் ஆயிடுச்சு. இங்கே பிரியாணி செஞ்சுட்டேன், தம்மில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் அப்படியே வறுத்துடலாம். ஸோ இது முடிஞ்சு. நான் ஏன் இப்படி எடுக்கிறேன்னு பார்க்காதீங்க. இது மாதிரி எடுக்கக்கூடாது தான். கையில் ப்ராப்பராக இது வந்து ரொம்ப நேரமாக உள்ளே இருக்கனால இருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் நேரம் உள்ளேயே இருக்கட்டும். அந்த ஹீட்டில் அவங்க வந்த உடனே நம்ம இதை எடுக்கலாம். ஓகேவா? இது அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். இதில் பிளேட் பண்ணிடலாம். அடுத்து வந்து பிரியாணி ரெடியாக இருக்குது. இது வந்து இதுவும் ரெடியாக இருக்குது. ஸோ அடுத்து என்னென்ன ரெடியாக இருக்குது நான் காட்டுறேன் வாங்க. ஸோ இதில் வந்து சிக்கன் கிரேவி பார்த்துக்கோங்க. இது வந்து மட்டன். இது வந்து சாம்பார் காலையில் நான் வச்சது. பாயாசம் மட்டும் செய்யணும். இன்னும் பாயாசம் மட்டும் நான் செய்யணும். அவங்க வந்தானே உங்களை நான் இன்ட்ரோ பண்ணுறேன். ஓகேவா? வெயிட் அண்ட் சீ. சரி, இப்போ நம்ம இது எடுத்துடலாம். இதுதான் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. சுக்கா, ப்ரான் சுக்கா. ஓகேவா? ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. சமையல் எல்லாமே பிரியாணி செஞ்சுருக்கோம். அதாவது சிக்கன் பிரியாணி, ப்ரான் வறுவல் மாதிரி செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, சாம்பார், ஒயிட் ரைஸ், அப்புறம் பாயாசம் மட்டும் செய்யணும். ஸோ அது வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் கூட செஞ்சுக்கலாம். இதுதான் வந்து இன்றைக்கி உரிய விருந்து மெனு. மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. அது ஒரு மாதிரி லெமன் சிக்கன் சொல்லிக்கலாம். அது பேர் ஏன்னா அது லெமன் ஆட் பண்ணியிருக்கனால லெமன் சிக்கன் சொல்லிக்கலாம். மேடம் வந்து தலை குளிச்சுட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணி பார்த்துப்பேன் 3 o'clock ஆக போகுது. ஸோ அவங்களுக்கு எங்கேயோ வெளியே வேலை இருக்குது போல், அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இவளுக்கு நம்ம அழகழகாக ஹேர் ஸ்டைல் பண்ணணுன்னு ஆசையாக இருக்கும் எனக்கு. ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா? மேடம் கொடுக்கவே மாட்டாங்க மண்டையை. ஒரு இடத்துல நம்ம இப்போ சீவிட்டுருக்கோன்னா இப்படி நிற்கவே மாட்டாள், ஆடிக்கிட்டே இருப்பாள். அப்போ கோவம் வரும்ல, நம்ம எப்படி சீவுறது? இப்போ ஓரளவுக்கு ஏதோ சீவி வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல. புதுமண தம்பதிகள் வந்தாச்சு. 2 months ஆயிடுச்சா கல்யாணம் ஆகி? ஓடிடுச்சா? ரொம்ப சாப்பிட்டு வாங்கிக்கோங்க. பரவாயில்ல, சாப்பிடுங்க. மட்டன் மறந்தே போயிட்டேன் அவருக்கு வைக்க. எது வேணாலும் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. இது கம்மி. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஸோ திருப்தியாக அவங்க 2 பேருமே நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அவங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் வந்து போஸ்ட் க்ளீனப் பாருங்கள் எவ்வளோ இருந்ததுன்னு. வீட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோ பாத்திரம் இருந்துச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணாங்க பாத்திரம் விளக்குறதுக்கு. நான் என்ன பண்ணேன்னா வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கூட்டி எடுத்து மற்ற எல்லா வேலையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.